பிரசித்தி பெற்ற ஆலப்புழா நேரு கோப்பைக்கான படகு போட்டி இன்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் படகுகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு ஆலப்புழாவில் இருந்து நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், இந்த போட்டியினுடைய சிறப்பு என்ன? போட்டியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து 1952ஆம் ஆண்டு உயர் திரு பிரதமராக இருந்த அப்போதைய பிரதமராக இருந்த திரு நேரு அவர்கள் ஆலப்புழா மாவட்டத்திற்கு வந்த பொழுது அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கும் விதமாக இங்கே இருக்கக்கூடிய கிராம பகுதியில் அன்றைக்கு மக்கள் ஒரு போட்டியாக நடத்தி கொண்டிருந்த சுண்டன் வள்ளங்களை ஒரு 7 வள்ளங்களை பயன்படுத்தி திரு நேரு அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்தார்கள். அந்த சுண்டன் வள்ளத்தில் அந்த வீரர்கள் அந்த படகை துழைந்து வந்து அந்த நேருக்கான ஒரு வரவேற்பை கொடுத்த பொழுது அவர் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷத்தில் வந்து அந்த படகுல வந்து அவர் எட்டி குதிக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வீரர்களுடைய ஒரு ஆவேசம் இருந்திருக்கிறது. இதுதான் வந்து இந்த படகு போட்டிக்கு வந்து ஒரு சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது. அவர் அது பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த நேரு அவர்கள் வந்து இதற்கான ஒரு கோப்பையை தயார் செய்து அவர் அனுப்பி இருந்திருக்கிறார். அந்த நேரு கோப்பைக்கான போட்டிகள் தான் கடந்த 71 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு 71வது ஆண்டாக இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டியில் வந்து இந்த ஆண்டு சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிக அளவிலான சுண்டன் வள்ளங்கள், அதாவது பாம்பு படகுகள்னு சொல்லக்கூடிய படகுகள் 21 படகுகள் கலந்துக்குது. சிறிய படகுகள் வந்து 75 படகுகள் கலந்துக்குது. இதில் வந்து சிறப்பான விஷயம்னு பார்க்குறது வந்து இந்த வீரர்கள் அனைவருமே கடந்த 30 நாட்களாக கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. പயிற்சியாளர் நம்ம പക്കത്തിൽ இருக்கிறாரு. എന്തൊക്കെയാണ് നമ്മൾ ഇവർക്ക് പயிற்சி? നമ്മളിവർ ഇപ്പോൾ ഒരു മാസത്തെ ഞങ്ങളുടെ പ്രാക്ടീസ് ആയിരുന്നു. ഒരു മാസം പ്രാക്ടീസ് കഴിഞ്ഞ് ഞങ്ങളിന്ന് മത്സരത്തിന് വേണ്ടി പങ്കെടുക്കാൻ പോവുകയാണ്. നമ്മൾ പൂർണ്ണ സജ്ജമാണ്. മത്സരത്തിൽ നമ്മൾ ഈ പ്രാവശ്യത്തെ നെഹ്റു ട്രോഫി മുത്തമിട്ടിരിക്കും. പൊതുവെ നെഹ്റു ട്രോഫിക്ക് നമ്മൾ തയ്യാറാവുമ്പോൾ എന്തൊക്കെയാണ് നമ്മുടെ ഇവർക്ക് കൊടുക്കാനുള്ളത്? നമ്മൾ നെഹ്റു ട്രോഫിക്ക് തയ്യാറാകുമ്പോൾ ഒന്നാമത് മെയിനായിട്ട് നമുക്ക് പ്രാക്ടീസാണ്. ആ പ്രാക്ടീസ് നല്ല രീതിയിൽ തന്നെ ഒരു മാസം ഒരു കറക്റ്റായിട്ട് പ്രാക്ടീസ് ചെയ്തു. ടീം ഏത് രീതിയിൽ എല്ലാ തരത്തിലും സജ്ജമായാണ് ഈ പ്രാവശ്യത്തെ നെഹ്റു ട്രോഫി പങ്കെടുക്കാൻ പോകുന്നത്. ബെസ്റ്റ് ടൈമിൽ നെഹ്റു ട്രോഫി മുത്തമിട്ടിരിക്കും. ഈ പ്രാവശ്യം നിങ്ങൾക്ക് ജയം മേടിക്കാനുള്ള അളവൊക്കെ എന്തൊക്കെയാണ് ഞങ്ങൾ ജയം എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾ പ്രാക്ടീസ് ഞങ്ങൾക്ക് ഉണ്ടായ ടൈം ബെസ്റ്റ് ടൈം ഞങ്ങൾ ഇപ്പോൾ അടിച്ചു വെച്ചിരിക്കുകയാണ്. ആ അടിച്ച ടൈമിൽ ഞങ്ങൾ ആലപ്പുഴ അടിക്കുവാണ്. ഏറ്റവും ബെസ്റ്റ് ടൈമായിരിക്കും ഈ പ്രാവശ്യം നെഹ്റു ട്രോഫി മുത്തമിടുന്നത്. அதாவது இன்று காலை 11 மணிக்கு சிறிய படகுகளுக்கான போட்டி நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு பெரிய படகுகள், அதாவது சுண்டன் வள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு படகை வைத்து இன்றைக்கு வந்து போட்டி நடைபெற இருக்கிறது. பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் இந்த படகுகளை எடுத்து ஆலப்புழாவுக்கு செல்வதற்காக ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் இந்த படகுகள் வந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. இதை வந்து பார்ப்பதற்காக அந்தந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் அங்கு கூடியிருந்து அந்த வீரர்களுக்கு ஒரு ஆவேசமான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து அனுப்பி வருகிறார்கள். பிற்பகல் காலை 11 மணிக்கு இந்த போட்டிகள் தொடங்க இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.